ஸோ இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டுமே ஒரு கட்சியை பற்றி மோசமாக பேசிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. சுய லாபத்துக்காக மட்டுமே 24 வயசான பொண்ணு, சின்ன பொண்ணு. ஸோ மாற்றி பேசிட்டு போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி சிஎம், நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து கிளிகளையும் கிழிச்சிருப்பாரு. இந்த விஷயத்த கண்டிப்பா நான் லீகலா வந்து ப்ரொசீட் பண்ண தான் போறேன், சரிங்களா? ஆனா என்ன மாதிரி எத்தனை அப்ளிகேஷன் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பீச்சிங் பவுடர் போடுறது போல, தெருவுல எல்லாம் பீச்சிங் பவுடர் போடுறது போல கோலமா போட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது என்ன பான்ஸ் பவுடர் போடுறான்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு போறாங்க. ஹலோ சிட்டிசன்ஸ், வெல்கம் டு இது வேற வாய் அது நாரவாய் எபிசோட் 1. இந்த வீடியோ வந்து நம்ம ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவி, ஃபார்மர் டிவிகே அக்கா, அவங்கள பத்தி தான் பேச போறோம். ஒன்னா பார்த்துலாம் வாங்க. ஒரு வருஷம் முன்னாடி ஆக்டர் விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து தமிழக வெற்றி கழக கட்சியா ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி டிவிகே கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இருக்க ஃபேன் பேசஸ், அவருக்கு இருக்க சப்போர்ட் படி அந்த கட்சி நல்லா டெவலப் ஆகுது. ஸோ சோஷியல் மீடியால நல்லா டெவலப் ஆகி இருக்கும்போது அப்பதான் அந்த வைஷ்ணவி அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவே டிவிகே பத்தி தான் போடுறாங்க. இவங்க கண்டினியூஸா வீடியோ போட்டு அந்த கட்சியில எல்லாம் போய் சேர்ந்தாங்க. அதையும் வீடியோ போட்டுருந்தாங்க. ஸோ விஜயனா ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. டிவிகே ஃபேன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க பேஜும் டெவலப் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவங்கள டிவிகே அக்கான்னு சொல்லிட்டு ஃபேமஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா கட்சிக்காக ஒர்க் பண்ணிருக்க சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சில போராட்டத்தெல்லாம் கலந்துருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த விஷயம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது இவங்க தரப்புல இருந்து சில நியூஸ் சேனல் முன்னாடி நான் டிவிகே கட்சியில இருந்து விலகுறேன், டிவிகே கட்சி என்ன டாமினேட் பண்றாங்க, டிவிகே கட்சியோட பொலிட்டிக்கல் ஈவென்ட்க்குலாம் என்ன கூப்பிட மாட்டாங்க, அந்த கட்சியோட பொது செயலாளர் புசியானதை மீட் பண்ண விட மாட்டாங்க, என்ன மேடையில எல்லாம் ஏற விட மாட்டாங்க சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் விலகுறேன் சொல்லிட்டாங்க. இவங்க இந்த கட்சியில இருந்து விலகுறேன்னு சொல்லிட்ட பிறகு நியூஸ் சேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி டிவிகே கட்சியில இருந்து விலகுறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றான்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸா போட்டுருந்தாங்க. அண்ட் டிவிகே கட்சி சார்பா பாத்தீங்கன்னா எங்க கட்சி ஏக்கம் வந்து 15 இயர்ஸா ஆல்ரெடி இருக்கு. விஜய் மக்கள் ஏக்கம் வந்து 15 இயர்ஸா இருக்கு. இதுல யாரும் உண்மையிலே ஒர்க் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பதவியும் பொறுப்பும் கொடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க சொல்ற அலிகேஷன் எல்லாமே தப்பா இருக்கு. புசியானதெல்லாம் இவங்க மீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சால்வ் எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. வைஷ்ணவியோட அலிகேஷன் எல்லாமே டினே பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா 2 நாள் முன்னாடி வைஷ்ணவி இருக்காங்களா, ஃபார்மர் டிவிகே அக்கா, அவங்க வந்து டிஎம்கேல போய் சேர்றாங்க. அதுவும் எப்படி சேர்றான்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தலைமையில சாரி சுப்ரீம் கோர்ட் வந்து மினிஸ்டரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஓகே, ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தலைமையில வந்து ஃபார்மர் டிவிகே அக்கா வந்து டிஎம்கேல சேர்றாங்க. டிஎம்கே கட்சியில இப்ப சேர்ந்துட்டாங்க. இந்த நியூஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டுருந்தாங்க. இவங்க டிவிகே கட்சியில இருக்கும் போது என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒண்ணா பார்த்துலாம் வாங்க. விஜய் அண்ணாவோட ரசிகர்கள் அவருக்கு ஓட் பண்றாங்க அப்படிங்கறத தவிர்த்து மக்கள் நீங்க எதிர்பார்த்தது, நான் நிறைய பேர்கிட்ட பார்த்தது ஒரு மாற்றம். குடும்ப அரசியலே நடந்துட்டு இருக்கே, அது என்ன வந்துட்டு ஒரு கம்பல்ஷன் இருக்கா, இவர் ஆட்சி செஞ்சக்கு அப்புறம் அவர் பையன் தான் ஆட்சி செய்யணுமா அப்படிங்கிறது இருக்கே, எங்களுக்கு ஒரு புது சிறப்பான தலைவர் வேணும். எம்ஜிஆர் ஐயாவையும் விஜயகாந்த் சாரையும் கம்பைன் பண்ணி கூட வீடியோஸ் இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும், அது விஜய் அண்ணா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கறதா இருந்தது. இதை நம்மளோட ஆட்சி, நம்ம ஜனநாயகம் அப்லிஃப்ட் ஆகணும். ஏன்னா இப்ப வரைக்கும் மன்னர் ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. அதனால ஜனநாயகம் ஜனநாயக ஆட்சி வேணும், மன்னர் ஆட்சி வேணாம். அப்லிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம 2026 யோசிச்சு நம்மளோட வாழ்வாதாரம் உயரணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா யோசிச்சு 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்ம வாக்கு செலுத்தணும். அப்பதான் வந்துட்டு விஜயண்ணாவன் சிஎம் ஆனா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். இந்த இன்டர்வியூ அவங்க டிவிகே கட்சியில இருக்கும் போது அந்த டைம்ல கொடுத்த இன்டர்வியூ. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இஷ்யூ நடந்தது. அந்த டைம்லயே இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஒரு காலேஜ்குள்ளே இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் நடக்குது, என்னது? ஆளுங்கட்சியோட உதவி இல்லாம அவர், அதாவது ஆளுங்கட்சியோட இருக்கும் அப்படிங்கிற தைரியம் இல்லாம அவர் இதெல்லாம் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அப்ப எல்லாரும் எல்லாத்துக்கும் உடந்தையா தான் இருக்கீங்க. பெண்களை எப்ப சேஃப்டியா நாங்க எந்த டைம்னாலும் வெளியில வர்றது. இந்த விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது பிரஸ் முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. உமன்ஸுக்கு சேஃப்டி இல்ல, சோ ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டோட தான் இந்த விஷயத்த நான் நடந்திருக்க சொல்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீடம், சில இன்டர்வியூல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல, மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆளுங்கட்சியை வந்து என்ன விமர்சனம் பண்ண முடியும் அந்த விமர்சனம் பண்ணிட்டு டிவிகே கட்சி போல எந்த கட்சியும் இல்ல, சோ 2026 அவருக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க சொல்ற மாதிரி டிவிகே கட்சிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு ஆளுங்கட்சிக்கு அகேன்ஸ்டா பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இதே வாயோட தான் அவங்க இப்ப டிஎம்கே கட்சியில சேர்ந்திருக்காங்க. இப்ப டிவிகே வந்து சரியில்லை, அவங்க வந்து பிஜேபி, சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிகே அகேன்ஸ்டா சில வேர்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நார்மலாகவே நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியிலேருந்து ஊறி வந்திருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எல்லாமே மாற்றி மாற்றி பேசி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு யங் ஏஜில் ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து டிவிக்கேனால தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே மோஸ்ட்டாக தெரிய வந்தது பார்த்தீங்கன்னா டிவிக்கேனால தான் தெரிய வந்தது. அந்த கட்சியோட குரோத்தை யூஸ் பண்ணி தான் இவங்க சோஷியல் மீடியாவில் டெவலப் ஆகுறாங்க. சடனாக அந்த கட்சிக்கும் இவங்களுக்கும் ஏதோ நடக்குது. அது என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வராங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்து ஆளுங்கட்சி எந்த கட்சியை விமர்சனம் பண்ணாங்களோ எந்த கட்சி சரியில்லைன்னு சொன்னாங்களோ அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. 24 வயசான பொண்ணு, சின்ன பொண்ணு. ஸோ மாற்றி மாற்றி பேசிட்டு போயிருக்காங்க. கேட்டால் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பவர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் இவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி சில பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் தமிழச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சோஷியல் மீடியா மூலமா ஃபேமஸ் ஆனாங்க. பொலிட்டிக்கல் கமலஹாசன் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ப்ரோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, கமலஹாசன் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா ப்ரோ? வந்துட்டீங்களா? டிவிலாம் போட்டு வச்சாரு ப்ரோ. அந்த கட்சி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுக்கு ப்ரோ, நான் வந்துட்டேன். நீங்க இப்போ அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் வந்திருப்பாரு. ஏன்னா அந்த கட்சி எல்லாமே கழிச்சுட்டு அவர் இப்போ வேற கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. அந்த டைம்ல பொலிட்டிக்கல் கமலஹாசன் சார் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழச்சி என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமஸ் ஆனவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எந்த கட்சியிலும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இந்த கட்சியில தான் இருப்பேன்னு சொல்லிட்டுவாங்க. கமலஹாசன் வேணா வெளியில போனாலும் போவா தவிர நான் இந்த கட்சியை விட்டு வெளியில போக மாட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கண்ணை தவிர வேற கட்சியில போயிட்டாங்க. சோ அந்த வீடியோ அவங்க என்ன சொல்லிருக்காரு சொல்லி அந்த விஷயத்தை நான் போறோம், அதையும் நீங்க கேளுங்க. சோ கண்டிப்பா பார்ட்டி விட்டுட்டு போற ஐடியா இல்ல, பாலிடிக்ஸ் விட்டு போற ஐடியாவும் இல்ல. கண்டிப்பாக மக்கள் நீதி மையம்ல கடைசி வரைக்கும் அரசியல்ல இருப்பேன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே. நீட் தேர்வு தமிழ்நாட்டுல கொண்டு வரும்போது யாரோட ஆட்சி இருந்தது? அதுலயே அதுக்கான பதில் இருக்கு. சோ மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன போய் பிரச்சாரம் வேணாலும் எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவங்கவுங்க கட்சியில தான் அவங்கவுங்க ஆட்சி நடக்கும் போது என்னென்ன சட்டத்திட்டங்கள் வந்துச்சு, அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்றது கொஞ்சம் ரீகால் பண்ணாலே போதும். இந்த விஷயத்தெல்லாம் பாத்துட்டீங்களா? நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த என்ன நினைப்போம், படிச்சவங்க பாலிடிக்ஸ்ல வரணும், யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்ல வரணும், பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகணும், சொசைட்டி சேஞ்ச் ஆகணும், நம்ம நாடு டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நினைப்போம். ஆனா இந்த மாதிரி சில பேர்னால மொத்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கெட்ட பேருங்க. ஸோ இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டுமே ஒரு கட்சியை பத்தி மோசமா பேசிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அந்த கட்சியில போய் சேர்றாங்க. சுய லாபத்துக்காக மட்டுமே. கேட்டா எனக்கு பவர் வேணும், நான் சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பவர் வேணும்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம சொல்றாங்க. பவர் இல்லைன்னா சோசியல் சர்வீஸ் பண்ண முடியாதா? எத்தனை பேர் எத்தனை என்ஜிஓஸ் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க, ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு பண்ணின்னு இருக்காங்க. இவங்க சும்மா அந்த பவருக்காக இருந்தாதான் சோசியல் சர்வீஸ் பண்ணணும், அப்படிப்பட்ட சோசியல் சர்வீஸ் இவங்க பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பீப்புளை நீங்க நம்பி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோ, யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா பாலிடிக்ஸ் வரணும், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இந்த சின்ன பொண்ணு, நான் வந்து பெரிய ஆட்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசி பார்த்துருக்கேன், ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கேன், அசிங்கமாக பேசியும் பார்த்துருக்கேன், ஒரு கட்சியை பற்றிலாம் பேசி பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சின்ன பொண்ணு ஸோ 6 மாதத்தில் ஒரு 2 வாரம் முன்னாடி நடந்த பிரச்சனைக்காக அந்த எந்த கட்சியை பற்றி தப்பாக பேசினாலும் அந்த கட்சிக்கே போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேதுங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். ஸோ இவங்களை பார்த்து நிறைய பேர் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நான் பத்தி பேசுறேன். இவங்க பண்ணது வந்து மாரலா ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு கட்சிக்கு ராயலாவும் இல்லை, அந்த கட்சிக்கு போயிட்டு ஸோ எந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணாங்களோ அந்த கட்சிக்கே போயிட்டு பழைய கட்சியை பத்தி திட்டுறாங்க. என்ன நடக்குது? இதுதான் பாலிடிக்ஸா? ஸோ இவங்க போய் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா டிஎம்கே செந்தில் பாலாஜியை பற்றி, மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை பற்றி சிஎம், நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து கிளிகளையும் கிழிச்சிருப்பாரு. அந்த வீடியோ நான் பிளே பண்றேன், அதையும் பாருங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை 15 முறை ஏற்கனவே மாற்றி அமைச்சாங்க. அப்பெல்லாம் அவரை மாத்தல, சீனியர் அமைச்சர்லாம் மாத்தினாங்க. ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல. இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல,
அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழ்நாடு சிஎம் செந்தில் பாலாஜி வந்து கிளிகிளின்னு கிளிக்குதும், மினிஸ்டர் ஃபார்மர் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு சிஎம் வந்து கிளிக்குதும் நீங்க முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த பொண்ணு பண்ண விஷயம் வந்து ரொம்ப புதுசா இருக்கு. எனக்கு புதுசா இருக்கு. நான் பார்க்கும்போது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு சுய லாபத்துக்காக ஒரு கட்சியில போய் சேர்றது, இது அந்த பொண்ணுக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஆனா இது நாட்டுக்கு கேடு. அண்ட் இது வந்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கும். இவங்களை ஃபாலோ பண்றவங்களும் இதே ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு இதே பொண்ணு வேற கட்சியில டிஎம்கே விட்டு வேற கட்சி சேரும் போது டிஎம்கே திருப்பி தப்பா தான் பேசும். ஸோ அதனால இந்த மாதிரி பர்சனுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணி ஃபேமஸ் பண்றதுனால தான் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆர்டரா இருக்கு. கரெக்டான பர்சன் யாரெல்லாம் உண்மையிலே நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் கிட்லாம் ஒரு பர்சன் வந்து நிறைய நல்ல விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உண்மையிலே நல்லது பண்ற பர்சனை மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபேக்கா இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட கருத்து. கடைசியா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிருங்க. இந்த வீடியோலயே கவர்மெண்ட் எவ்வளவு மோசமா ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ரைட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம். ஸோ அது வந்து நம்மளோட உரிமை. அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட உரிமை. நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ் மூலியமா தான் அவங்க சேலரி வாங்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயும் பாத்தீங்கன்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ் மூலியமாவோ நம்ம டாக்ஸ் மூலியமா தான் அவங்களோட சேலரிஸ் எல்லாமே வாங்குறாங்க. அதனால நம்ம ஆஸ் அ சிட்டிசனா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல முடியாது. நார்மலா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, அவனால சொல்ல முடியாது. ஆனா இதுல சர்டன் எக்ஸெப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமா அந்த கன்சர்ன் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நம்ம லெட்டரா சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த லெட்டர் வந்து அங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, ரெஃப்யூஸ் பண்ணவும் கூடாது. இதுதான் ரூல். ரீசெண்டா நான் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணியிருந்தாரு. 30 days கழிச்சு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருந்தாரு. ரூல் படி 30 daysக்குள்ள அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா அப்பீல் ஃபைல் பண்ணலாம் சொல்லிட்டு நான் அப்பீலும் ஃபைல் பண்ணேன். ஆனா அந்த அப்பீல்ல பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அப்பீல் வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ஒரு லெட்டர் அனுப்புறேன், கவர்மெண்ட் அத்தாரிட்டிக்கு லெட்டர் அனுப்புறேன். அந்த லெட்டர் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் கொடுறேன். ரூல் படி அவர் வந்து கலெக்ட் பண்ணணும். ஆனா இதை ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்புறாங்க. இவங்களுக்குலாம் யார் இவ்வளவு தைரியம் வருது ரெஃப்யூஸ் பண்றதுக்கு? ரூல் படி அனுப்புறேன், லா படி அனுப்புறேன். ஆனா இவங்க வந்து சரியா ஒர்க் பண்ணாம ரெஃப்யூஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பா நான் லீகலா வந்து ப்ரொசீட் பண்ண தான் போறேன். சரிங்களா? ஆனா என்ன மாதிரி எத்தனை அப்ளிகேஷன் வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா? இவங்க சேலரி வாங்குறதே பொதுமக்களோட பணம் தான், டாக்ஸ் மணி தான். ஆனா பொதுமக்களுக்கு இவங்க சேவை செய்து பதிலா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ரூல் படி ரிஜெக்டே பண்ணக்கூடாதுங்க. அப்ப எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த விஷயத்தை நம்ம கார்பரேஷன் ஒரு வேலை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேயர் என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி அந்த மேயர் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி பீச்சிங் பவுடர் போடுறது போல, தெருவுல எல்லாம் பீச்சிங் பவுடர் போடுறது போல கோலமாவு போட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது என்ன பான்ஸ் பவுடரா போடுறான்னு சொல்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு போறாங்க. கிருமி நாசினி இது என்ன பவுடர்? நீங்க சொல்லுங்க. என்ன தெரியல, நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். பொதுவா எலெக்ஷன் முன்னாடி டைம்ல பொலிட்டிஷியன் பர்சன்லாம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஜெயிச்சிட்ட பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்துட்டாங்கன்னா அப்போ பொதுமக்கள் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த மூலியமா நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ எத்தனை இன்னசென்ட் பீப்புள்லாம் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க? நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். நான் ஹையர் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணேன். கண்டிப்பா நான் கோர்ட்டெல்லாம் அப்ரோச் பண்ணேன். ஆனா எத்தனை இன்னசென்ட் பீப்புள்லாம் அப்ரோச் பண்ண முடியும்? ஸோ இதெல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கன்சர்ன் அத்தாரிட்டி இவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்கள் ஆட்சிக்கு தான், உங்கள் கவர்மெண்ட் தான் கெட்ட பேர். ஸோ ஒரு அத்தாரிட்டி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அத்தாரிட்டி இதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அவருக்குலாம் என்ன தைரியம் இருக்குது? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் தப்பு பண்ணால் என் மேலே யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க தான் இப்படி பண்ண முடியும். ஸோ லீகலாக நான் ஒரு விஷயத்தை அனுப்பும் போது அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு பாருங்க. இதனால கண்டிப்பாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. இது நான் அஃபெக்ட் ஆன விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலியமா. இதை நீ தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசி இந்த வீடியோ எண்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பற்றி பேசும்போது, அது ஆளுங்கட்சியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐடிவிங்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளை போட்டு அட்டாக் பண்ணி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, என்ன வேணால் விமர்சனம் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் தப்பு தான், கரெக்டு தான். சரிங்களா? ஆளுங்கட்சி கரெக்டாக பண்ணாலும் கரெக்டு தான், தப்பு பண்ணாலும் தப்பு தான். யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். சரிங்களா? அதனால நான் யாருக்கும் சப்போர்ட்டாகவும் இங்கே பேசல, யாருக்கு அகேன்ஸ்டாகவும் பேசல. இந்த பொண்ணு பண்ண விஷயம் வந்து தப்பாக தோணுச்சு. இது ரொம்ப பெரிய பேட் எக்ஸாம்பிள். ஸோ 2K கிட்ஸ் எல்லாமே இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பசங்க
தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட சுய லாபத்துக்காக ஒரு கட்சி மூலியமா டெவலப் ஆயிட்டு அந்த கட்சிக்கு ராயலா இல்லாம அந்த கட்சி அகேன்ஸ்டாவும் திருப்பி இப்ப பேசுறாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ கரெக்டா ஜென்யூனான பர்சனை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, அது உங்க கையில இருக்கு. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது டாபிக் பத்தியோ இல்ல வேற ஏதாவது லீகலா நம்ம பேசணும்னு நினைச்சீங்களா கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது மோஸ்டா லைக் இது சொசைட்டி நீடா இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day.